கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்க செய்வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியா ஹஸ்பண்டு ஆனந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அவளை பற்றின இன்னொரு உண்மையை நான் சொல்லவா சார் அப்படின்னு கேட்க, என்னது அப்படின்ற மாதிரி ஆனந்து கேட்குறாங்க. அவள் 2 டைம் வந்துட்டு அபார்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல ஆனந்து வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம், ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை, பணம் சம்பாதிச்சு வந்தால் தான் உன் குழந்தைய என் வயிற்றில் சுமப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. எனக்கு வேறு வழி தெரியல, அவள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் விட்டு போனேன். இப்போ கூட நான் அவளை பற்றி நான் உண்மையை சொல்கிறது காரணம் அவள் மேலே உள்ள கோவத்தினால கிடையாது. அவள் வேறு யாரோ ஒரு கல்யாணமாகாத பையனை கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருந்தால் பரவாயில்ல. வேறு ஒருத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் சும்மா இருக்க முடியல. இங்கே வரக்கூடாதுன்னு வேற நான் அத்தனை டைம் வான் பண்ணான். அதெல்லாம் மீறி தான் தீபா சிஸ்டர் மூலயமா தான் இங்கே வந்தேன். என்னை வந்துட்டு உடம்பு முடியாமல் இருந்தப்போ ஹாஸ்பிட்டலில் இவங்க தான் சேர்த்தாங்க. அதனால தான் நான் வந்தேன். இவங்க சொன்னதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி ஒன் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மூலயமா ரியா இந்த குடும்பத்தில் பண்ணிகிட்டு இருக்க பிரச்சனையும் நான் கேள்விப்பட்டேன். என்னால் அர்ஜென்ட்டாக அப்போ போல் வர முடியல அப்படின்ற மாதிரி அவர் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு சொல்கிறாங்க எல்லா உண்மையும். அதை கேட்டதான் ஆனந்த் வந்துட்டு, ஆனால் உங்களை பற்றியெல்லாம் ரியா எனக்கு வேறு மாதிரி சொன்னாலே என்னால் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல, நீங்கள் சொல்கிறத நம்பாமல் இருக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு தீபா வர்றாங்க. ஆனந்த் சார், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இவர் சொல்கிறதா உண்மை. அந்த ரியா பணத்துக்காக மட்டும்தான் உங்களை கல்யாணம் முடிச்சிருக்கா. அவள் சரியான பணப்பேய். பணத்துக்காக அவள் என்ன வேணால் செய்வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனந்த் வந்துட்டு ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த சைடு ரியாவை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரவுடியோட நின்றுட்டு இருக்காங்க. என்ன மேடம், நீங்கள் சொன்ன ஆள் இன்னுமா வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அதாண்டா எனக்கு தெரியல, இந்நேரத்துக்கு அவன் இங்கே வந்திருக்கணுமே, ஆனால் இவ்வளோ நேரம் வராமல் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, நீ இங்கேயே வந்துட்டு அவனை வெயிட் பண்ணி நின்று பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரியா அங்கேருந்து வெறுன்னு கிளம்புறாங்க. என்கிட்ட ஆனந்துக்கு ஒன்றும் புரியலை, யார் சொல்கிறத நம்ப யார் சொல்கிறத கேட்கனே தெரியவே இல்லையே, நமது கனவு கண்ணி ரியா சொல்கிறத நம்பவா இல்லைன்னா இவன் சொல்கிறத நம்பவான்னு தெரியலன்ற மாதிரி ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, நடுவகிட எடுத்த நாக்குப்பூச்சி, அவன் சொல்கிறது கொஞ்சமாவது கேள, சுயமாக இப்போயாவது யோசிடா, ஏன்டா அப்படி படுத்துற அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் வைஸு. தீபா சொல்கிறாங்க, இப்போயாவது மீனாட்சி அக்காவை பற்றி புரிஞ்சுக்காங்க, அவங்க உங்கள் மேலே வந்துட்டு உண்மையான பாசம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ரியா அப்படி கிடையாது, பணத்துக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா. அவள் பண்ணுற ஒவ்வொரு வேலையுமே மணி மைண்டடாக தான் இருக்குது. ப்ளீஸ் சார், அந்த ரியாவை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, இப்போயாவது அவளை விட்டு பிரிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனந்த் வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சு நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு அங்கே சீனை கட் பண்ணி இந்த பக்கம் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரியா விறுவிறுன்னு கார்லேருந்து வந்து இறங்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா நம்ம ரியாவோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் டக்குன்னு வர்றாரு. அவரை பார்த்ததுமே ரியாவுக்கு மூஞ்சியில் ஈயாடலை, அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்க, அவர் வந்துட்டு அப்படியே கெத்தாக முறைச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணியும் எனக்கு எதிராக நீ எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டல, என் பேச்சு கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ரியா முறைச்ச மாணிக்கு பார்க்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. எப்படி வந்துட்டு அந்த ஆனந்து கிறுக்கு கொட்டி நம்பி இருக்குமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு கேள்வினா அது சந்தேகக்குறி தான். ஏன்னா அதுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. பேர் தான் சும்மா இப்போதைக்கு கொஞ்சம் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி அதுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்துட்டு ஒரு சென்ஸு கூட இல்லாமல் தான் அதை அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. பட் இன்றைக்கி எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அலப்பற ஜாட்டிங் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீனாகவே இருந்துச்சு. அதாவது நம்ம டேரக்டரை வந்துட்டு திட்டிகிட்டே இருந்தது அவர் காதில் வந்துட்டு எட்டி பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். கார்த்திக்கும் தீபாவுக்கும் வந்துட்டு சீன் வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இந்த சண்டை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்க சீன் வச்சா கூட எனக்கெலாம் வந்துட்டு வீடியோ பார்க்கும்போது என்ன அறியாமலே வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்மெயில் பண்ணுவேன் கார்த்தி தீபாவும் பேசும்போது. அந்த மாதிரி இருக்குது. இன்னுமே வந்துட்டு அவங்களோட எபிசோடு வந்துட்டு இன்னும் காமிச்சா நல்லாயிருக்கும். கார்த்தி வந்துட்டு இன்னும் இன்வால்மெண்ட்டோட தீபா கூட வந்துட்டு நடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா தீபா போய் வாண்டடாக கார்த்திக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. இந்த ஆஃப் ஆயில் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி போட்டி வச்சுக்கலாமா அப்படின்லாம் வாண்டடாக கேட்டது, கார்த்தி வந்துட்டு அதெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னது, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க.